அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் அகமது ஜியாம். இலங்கை பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. அது என்னவென்றால், பெரும்பான்மை சிங்கள சகோதரர்கள் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினரான ஒரு முஸ்லிம் மௌலவி. இதுதான் அந்த சம்பவம். அவருக்கு கிடைத்த வாக்குகள் 1,09,815 வாக்குகளாகும். 1,09,815 வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார். அதுவும் பெரும்பான்மை சமூகம் அவருக்கு வாக்களித்திருக்கின்றது. அப்படி என்றால் அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருக்க மாட்டார். நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு தலைவனாக இருந்திருப்பார். அவர்தான் முனீர் முலாஃபர் மௌலவி. கம்பஹா மாவட்டத்தில் 1,09,815 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அவர் சம்பந்தமான முழுமையான விவரத்தை நாங்கள் பெறுவதற்காக நாங்கள் தேடிய போது எங்களுக்கு கிடைத்த விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். பல்லின சமூகங்களுக்கிடையே நல்லுறவையும் புரிதலையும் ஏற்படுத்த நீண்ட காலமாக பணியாற்றி வருபவர். சமூக மாற்றத்திற்கு அரசியல் மாற்றம் அவசியம் என உணர்ந்து தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பல வருடங்களாக செயலாற்றி வருகின்றார். அதன் அடிப்படையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் NPP கட்சியின் முக்கிய வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். இங்கு நமக்கான பாடம் என்னவென்றால், முனீர் மௌலவி கம்பஹா பிரதேசத்துக்கு புதியவர். பிறப்பிடம் வாழ்விடம் என்று எல்லாமே பல காலமாக வேறிடம்தான். சகோதர இனங்களுக்கு இடையே நன்கு பரிச்சயம் பெற்றிருந்தாலும் அவரை அறியாத பலர் இன்னமும் உள்ளனர். இவரின் சொந்த ஊர் மாத்தர மீயல்ல பிரதேசமாகும். ஆனாலும் அவர் ஏறத்தாழ 1,09,815 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றிருந்தார். குறிப்பாக இங்கு அவருக்கு கிடைக்கப்பெற்ற பெரும்பான்மை வாக்குகள் சகோதர இனத்தவர்கள் உடையது. இங்கே அவரை வேறு ஊரைச் சேர்ந்தவர் என்று இங்குள்ள முஸ்லிம் மக்களோ அயலூர் மக்களோ புறக்கணிக்கவில்லை. மேடைகளில் நான் முஸ்லிம் பிரதிநிதி, முஸ்லிம்களின் விடிவெள்ளி, முஸ்லிம் சமூகத்தின் முதுகெலும்பு நான் தான் என்று எந்த பீலாவும் காட்டவில்லை. முஸ்லிம் சமூகத்தின் தலையாய காவலனாய் சித்தரித்து காட்டவும் இல்லை. நானே சிறந்த சாணக்கியன், எனக்கு மட்டுமே வாக்களியுங்கள் என்று எந்த கூட்டத்திலும் கூவித்திரியவும் இல்லை. பேரினவாத அதிகாரத்துக்குள் சிக்குண்டு வாலாட்டி பொம்மையாகவும் இருக்கவில்லை. நான் வென்றால் இந்த பிரதேசத்தை கட்டார், துபாய், சிங்கப்பூர் போன்று ஆக்குவேன், வைத்தியசாலையை கட்டித்தருவேன், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை தருவேன் என்று போலியான நம்பிக்கைகளையும் மக்களிடத்தில் அவர் விதைக்கவும் இல்லை. நிலையான சிந்தனையும் சரியான புரிதலையும் மக்களுக்கு வழங்கி வாக்கு கேட்டார். நீதியானதும் நேர்மையானதுமான எதிர்கால இலங்கையை கட்டி எழுப்பும் வழிவகைகளை கூறி மக்களுக்கு தெளிவாக விளக்கினார். இதனால் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். வழக்கமாக தொப்பி அணியாமல் இருந்தாலும் விசேடமாக கூட்டத்தொடர்கள் அனைத்திலும் அவர் தொப்பி அணிந்திருந்தார். தான் ஒரு முஸ்லிமாக, ஒரு இலங்கையனாக, இந்த நாட்டின் அனைவருக்குமான பிரதிநிதியாக இங்கு உங்கள் முன் நிற்கிறேன் என்ற செய்தியை அவர் ஒவ்வொரு மேடைகளும் தெரிவித்திருந்தார். பிரிவினைகள் அற்று இந்த நாட்டை நேசிக்கும் லட்சக்கணக்கானோருக்குள் நானும் ஒருவேன் என்று தன்னை அடையாளப்படுத்தி இருந்தார். இனவாதம், பிரதேசவாதம், கட்சி பேதம் என அனைத்தையும் கலைந்து ஒரு முன்மாதிரி அரசியல் தலைவராக இங்கு தன்னை முன்னிறுத்தி இருக்கின்றார் முனீர் மௌலவி. இதுவல்லவா அரசியல்? பொய்யும் மக்களை பிடுங்கி தின்னும் ஏமாற்று அரசியலும் பழகிப்போன நமக்கு இது ஒரு சிறந்த முன்மாதிரியாகும். கம்பஹா மாவட்டம் வழங்கிய ஆணைக்கு அவர் மதிப்பளிப்பார் என்பது எமது நம்பிக்கையாகும். ஆட்சியும் அதிகாரமும் எவன் அப்பன் வீட்டு சொத்தல்ல என்ற உண்மையை இந்த தேர்தல் அனைவருக்கும் உரைக்கும்படியாக சொல்லியிருக்கின்றது. மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றமும் சுவிட்சமும் இந்த நாட்டில் நிலை கொள்ள முனீர் மௌலவியும் ஒரு காரணியாய் இருந்து செயலாற்றுவார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. கடந்த காலங்களில் அரசியலுக்கு அப்பால் நின்று சமய தளத்தில் தேசிய நிகழ்வுகளில் கூட அவர் அழகிய சிங்களத்தில் உரையாற்றியிருக்கின்றார். நாம் அறிந்த வகையில் யுத்த வெற்றியை அடுத்து மிக பிரமாண்டமான ஒரு நிகழ்வொன்றில் மஹிந்த தரப்பினர் ஆட்சி செய்த சமயம் அவர் நாட்டு மக்களுக்கு சிங்கள மொழியில் மிக அழகாக உரையாற்றியிருந்தார். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சி செய்த சமயம் ரமலான் மாத விசேட இஃப்தார் நிகழ்வில் சிறப்பாக சிங்களத்தில் உரையாற்றியிருந்தார்.
இவைகளை தாண்டி இந்த நாட்டின் பிரபல பௌத்த பிக்குகள், இந்து மத பூசாரிகள், குருமார்கள், கிறிஸ்தவ சமய அருட்தந்தைமார்கள், ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள் பலரோடும் நெருக்கமான உறவை பேணி வருகின்றார். இவையெல்லாம் இவரை பற்றி நாங்கள் தேடுகின்ற போது வந்த விடயங்களாகும். அரசியல் ஞானம், சாணக்கியம் மிக்கவர். சமய அறிவுடன் சகல சமூகங்களுடனும் ஊடாட்டம், உரையாடல், உறவாடல் மிக்கவர். சிங்கள மொழியில் தேர்ச்சி நிபுணத்துவம் மிக்கவர். சிங்கள மொழியில் மிக அழகாக விவாதிக்கக்கூடியவர். தன் கருத்தை மிகச் சரியாக நிதானமாக முன்வைக்கக்கூடிய ஒருவராக இந்த முனீர் மௌலவி காணப்படுகின்றார். கடந்த 2 தசாப்தங்களாக இலங்கையில் சகவாழ்வு குறித்து உரிய தரப்புகளோடு மிக ஆழமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டவர். இலங்கையில் உண்மையான சகழ்வாழ்வு மலர தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுகின்றவர். இது போன்றவர்கள் அரசியல் ஆடுகளத்தில் களமிறங்கி இந்த பன்மைத்துவ தேசத்தின் சகலதுறை பன்மைத்துவத்தையும் பேணி பாதுகாக்க முன்வருவது பாராட்டத்தக்கதாகும். இறை அருளும் ஆசியும் பெற்று அரசியலில் வெல்வதற்கு இறைவன் துணை நிற்பானாக என்று தகவல் அரங்கம் யூடியூப் சேனல் வாயிலாக கேட்டுக்கொள்வதோடு, முனீர் மௌலவி பற்றி அவருடைய நண்பர்கள் அவர் மிகவும் சுவாரஸ்யமானவர், அரசியலுக்கு அப்பால் என்று கூறி வருகிறார்கள். குறிப்பாக வெகுஜன ஊடகங்களில் அவரது சிங்கள மொழியிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் சகோதர இன மக்களிடம் பெரித்த வரவேற்பை பெற்றிருந்தது. உங்கள் அரசியல் எதிர்காலம் சிறக்கட்டும், உங்களால் இந்த சமூகம் நாடும் முழுமையாக பயனடையட்டும் என்று நாங்கள் தகவல் அரங்கம் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளங்கள் ஊடாக கேட்டுக்கொள்கின்றோம். இவைதான் முனீர் மௌலவி பற்றி நாங்கள் தேடிய போது எமக்கு கிடைத்த விடயங்களாகும். இது உங்கள் தகவல் அரங்கம். புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் எமது ஃபேஸ்புக் தளத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.